ஒரு பயிரின் வெற்றி என்பது புறச்சூழல் காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே நாம் காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளவும் அதனை முகம் கொடுக்கவும் வேண்டுமாயின் விவசாய மதிப்புச்சங்கிலி மேம்பாட்டை மட்டுமல்லாது விவசாயம் அல்லாத மதிப்புச்சங்கிலி மேம்பாட்டையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த காரணத்திற்காக காலநிலை மாற்றத்தினை தாக்குப்பிடிக்கும் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டம் அல்லது குளங்கள் கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டம் விவசாயம் மற்றும் விவசாயம் அல்லாத மதிப்புச்சங்கிலி மேம்பாடு தொடர்பாக கவனம் செலுத்தியுள்ளது. விவசாயம் மற்றும் விவசாயம் அல்லாத மதிப்புச்சங்கிலி மேம்பாட்டின் பிரதான நன்மை விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க முடிதல், அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை குறைக்க முடிதல், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், உணவு பாதுகாப்பை அதிகரித்தல், புதிய தொழில்நுட்ப அறிவை முயற்சித்தல் மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை அணுகும் வாய்ப்பை அதிகரித்தல் ஆகியவற்றை அடையாளம் காணலாம். அத்துடன் மதிப்புச்சங்கிலி மேம்பாடு மூலமாக பின்வரும் நன்மைகளும் கிடைக்கப் பெறுகின்றன. முதலாவது, கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், அதாவது ஒரே வருமான மூலத்தை மாத்திரம் நம்பியிருக்காமல் இருத்தல். இரண்டாவது, மதிப்புச்சங்கிலியின் அனைத்து பகுதிகளும் வலுப்படுத்தப்படுதல். மூன்றாவது காரணி, கிராமப்புற பொருளாதாரத்தை நகர்ப்புற பொருளாதாரத்துடன் நேரடியாக இணைத்தல். நான்காவது காரணி, காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதுகாப்பை குறைத்தல் மற்றும் நிலம் மற்றும் நீர் மீதான தாக்கத்தை குறைத்தல். இங்கு எமது திட்டமானது 5 பிரதான மதிப்புச்சங்கிலிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளது. முதல் மதிப்புச்சங்கிலி அரிசி மற்றும் சிறுதானிய பயிர்கள் தொடர்புடைய உற்பத்தி, வீட்டுத் தோட்டம் மற்றும் வணிக பயிர்களிலிருந்து பெறப்படும் தயாரிப்புகள், கால்நடை வளர்ப்பு தொடர்புடைய பொருட்கள், காடுகளில் இருந்து சேகரிக்கப்படும் பொருட்களில் இருந்தான தயாரிப்புகள், கைவினை பொருட்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இங்கே மதிப்புச்சங்கிலி மேம்பாட்டில் கன்றுகளை நடுவதற்காக விதை விதைப்பது முதல் பயிர் வளர்ச்சி, அறுவடை செய்தல், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் வரை அனைத்து நிலைகளையும் கருத்தில் கொள்ளப்படுகின்றது. நெல் மற்றும் சிறுதானிய பயிர்களுக்கான விதை உற்பத்தியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சமூக விதை வங்கியும் நிறுவப்பட்டுள்ளது. சாகுபடிக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப அறிவும் உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் நெல் உற்பத்திக்காக பாராசூட் முறை, வரிசை விதைப்பு, நடவு மற்றும் விதை விதைப்பு போன்ற அனைத்து முயற்சிகளையும் முயற்சிப்பதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளது. காலநிலைக்கு ஏற்ற தொழில்நுட்பங்கள் குறித்த அறிவுரைகளை வழங்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்ப அறிவும் வழங்கப்பட்டுள்ளது மற்றும் அறுவடைக்கான மதிப்பு கூட்டலும் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ப்ராசஸிங் சென்டர் நிறுவப்பட்டுள்ளது. வீட்டுத் தோட்டம் மற்றும் விளைநிலத்தில் உள்ள பொருட்களுக்கு மதிப்பு சேர்ப்பதற்காக ப்ராசஸிங் சென்டர்களின் பங்களிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறிப்பாக மசாலா பொருட்களை சந்தையில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. கால்நடை உற்பத்தியில் நாட்டுக்கோழி மற்றும் ஆடு வளர்ப்பு போன்றவற்றுக்கான ஊக்குவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மதிப்புச்சங்கிலியின் வளர்ச்சிக்கு தேவையான முட்டை இன்குபேட்டர் முதல் அசோலா மற்றும் BSF போன்ற உணவுக்கு தேவையான புரதமும் வழங்கப்பட்டுள்ளது. கால்நடை தீவன பதப்படுத்தலுக்கு தேவையான மூலப்பொருட்களான சோளம், சோயாபீன்ஸ் போன்றவை ஆண்டு முழுவதும் தொடர்ந்து பயிரிடப்பட்டு கால்நடை தீவன உற்பத்தி மையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. சந்தைக்கு முட்டைகளை வழங்குவதற்காக பாதுகாப்பு உறைகளை தயாரிப்பது வரையான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் இந்த முட்டைகள் கிரீன் ஹென் என்ற பெயரில் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றது.
காடுகளில் இருந்து சேகரிக்கப்படும் முக்கிய உற்பத்தி பொருளான தேன் பொலன்னறுவை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டு முறையாக சுத்திகரிக்கப்பட்டு நன்கு பொதி செய்யப்பட்டு சந்தைக்கு வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கைவினை பொருட்கள் தொடர்பான தயாரிப்புகளில் ஜப்பான் ஜபர மற்றும் ஹம்புபான் போன்ற ஆக்கிரமிப்பு தன்மையுடைய தாவரங்களுக்கும் மதிப்பு சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு சந்தைக்கு அனுப்பப்படுகின்றது. இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் 7 மாவட்டங்களிலும் பெண்கள் குழுக்கள் ஒன்றிணைக்கப்பட்டு இந்த மதிப்புச் சங்கிலி மேம்பாட்டுக்காக இணைத்துக் கொள்ளப்படுகின்றனர். அனுராதபுரத்தில் ரஜரட்ட கிரீன் என்ற பெயரிலும், பொலனறுவை மாவட்டத்தில் கல்லோயா கிரீன் என்ற பெயரிலும், குருநாகல் மாவட்டத்தில் மியோய கிரீன் என்ற பெயரிலும், புத்தளம் மாவட்டத்தில் தம்பப்பண்ணி கிரீன் என்ற பெயரிலும், திருகோணமலை மாவட்டத்தில் எல்லங்கா கிரீன் என்ற பெயரிலும், வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டத்தில் வன்னி கிரீன் என்ற பெயரிலும் இந்த மாவட்டங்களின் தயாரிப்புகள் கிரீன் கம்யூனிட்டி ப்ராடக்ட் என்ற ஒரே பிராண்டின் கீழ் சந்தைப்படுத்தப்படுகின்றன. இந்த பொருட்கள் அனைத்தும் அவற்றுக்கு பொருத்தமான கவர்ச்சிகரமான லேபிள்களுடனும் சிறந்த பொதியிடலுடனும் சந்தைக்கு அறிமுகம் செய்யப்படுகின்றது. இங்கு காலநிலை மாற்றத்தில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் கார்பன் தடயத்தை குறைக்கவும், கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும், நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை குறைந்த விலையில் வழங்கவும் விவசாயிகள் சந்தை செயல்படுத்தப்படுகின்றது. குளங்கள் கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் 7 மாவட்டங்களிலும் கிராம மட்டத்தில் மற்றும் மாவட்ட மட்டத்தில் சந்தைகள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த சந்தைகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஏற்றவாறான 3 வழிகளில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக அனுராதபுரம், குருநாகல் மற்றும் திருகோணமலை ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் நடமாடும் சந்தை வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. முக்கியமாக அரசு நிறுவனங்களை மையமாக கொண்டு இந்த சந்தைகள் வாரத்தில் 5 நாட்கள் இயங்குகின்றன. பொலனறுவை மாவட்டத்தில் ரோட் சைட் மார்க்கெட், அதாவது சாலையோர சந்தைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. வவுனியா நகர மையத்தில் ஒரு மாவட்ட விவசாயிகள் சந்தை நிறுவப்பட்டுள்ளது. இவ்வாறான விவசாயிகள் சந்தைகளை மதிப்புச் சங்கிலி மேம்பாட்டின் இறுதி அம்சமாக அறிமுகப்படுத்துவதன் மூலம் காலநிலைக்கு உகந்த விவசாய நடைமுறைகளை கடைபிடித்து வருமானத்தை உருவாக்கும் வாய்ப்புகளை அதிகரித்து அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை குறைப்பதன் மூலமும் வேளாண் வானிலை முன்னறிப்புகளை பின்பற்றி கூட்டு விவசாயிகள் நடவடிக்கைகளை கையாள்வதன் மூலமும் காலநிலை மாற்றத்தின் மூலமான தாக்கத்தை குறைத்துக் கொள்ள முடியும்.